இது வந்து சாட்டர்டே ஈவினிங் போல் எடுத்த மினி விலாக் தான். டெரஸில் அப்படியே பாப்பா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தக்காளி 2 அழகாக பழுத்திருந்தது, அதையும் பறிச்சுட்டு மணத்தக்காளி கீரை செடியில் பழம்லாம் நிறைய இருந்தது. இந்த பழமாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் கொஞ்சம் அப்படியே பறித்து சாப்பிட்டு டின்னர் சமைக்கலான்ட்டு வந்துட்டேன். மதியம் போலவே இஞ்சி பூண்டுலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு டின்னர் சமைக்கும் போது அப்படியே மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டா அதுலேயே அப்படியே ஏதாவது குருமாக்கோ சட்னிக்கோ தேவையானது அரைச்சிக்கலான்ட்டு. தோசை மாவு இருந்தது, தோசை ஊற்றிட்டு தக்காளி குருமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் சண்டேங்கிறனால சிம்பிளாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ன்ட்டு ஈவினிங் போலவே கம்பு ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை அரைச்சி சாதம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா அடுத்த நாள் மோர் கலந்து கூழ் மாதிரி குடிச்சிக்கலான்ட்டு. கம்பு கூழ் ரெடி பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டு அப்படி போய் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்தால் அதுக்குள்ளே கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அதனால டின்னர் சமைக்கும் போதே சைடில் அப்படியே அந்த வேலையும் பார்த்து வச்சிட்டேன். மதியம் போட்ட காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சம் மிச்சமாயிட்டனால டின்னருக்கு அப்படியே சாப்பிட முடியாது, நல்லா சாப்பிட்டாயிடுச்சு. அதனால அப்படியே அதை மஞ்சூரியன் மாதிரி ரெடி பண்ணி தக்காளி குருமா கூட தோசை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.